ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு ஹேர் பேக் தான் பார்க்க போகிறோம். எதுக்கு அப்படின்னா டேண்ட்ரஃப் போகிறதுக்காண்டி. நிறைய பேர் என்னோடய ஓல்டு வீடியோஸில் இந்த சர்மிகாவோட எக் ஹேர் மாஸ்க் வீடியோ பார்த்துட்டு டேண்ட்ரஃப் போகிறதுக்கு நிறைய சொல்யூஷன் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க கமெண்ட்டில். ஸோ அதுக்காக தான் நான் ஒரு ஹேர் பேக் ரெடி பண்ணியிருக்கேன். இது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த ஒரு ஹேர் பேக் மட்டும் உங்களுக்கு போதும். ஒரு வாஷ்லேயும் உங்களுக்கு எவ்வளோ பெரிய டேண்ட்ரஃபாக இருந்தாலும் போயிடும். இது யாருமே சொல்லியிருக்காத ஒரு ஹேர் பேக்காக தான் இருக்கும். நம்ம வெத்தலையை வச்சு தான் நம்ம ஹேர் பேக் ரெடி பண்ண போகிறோம். இதை நான் ட்ரை பண்ணிவிட்டு தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா வெத்தலையை நான் ஒரு டைம் தான் போட்டேன். எனக்கு ரீசெண்ட் டைம்ஸில் நிறைய டேண்ட்ரஃப் இருந்துச்சு, ஹேர் ஃபாலும் ரொம்ப இருந்தது. இந்த ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஃபஸ்ட்டு இந்த டேண்ட்ரஃபை ரிமூவ் பண்ணால் தான் நம்மளுக்கு ஹேர் ஃபால் ஆகாமல் இருக்கும். ஸோ நான் வெத்தலையை ஒரு வீடியோவில் பார்த்துருந்தேன். வெத்தலையை யூஸ் பண்ணி டேண்ட்ரஃப் ரிமூவ் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு ஆயிலில் ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருந்தாங்க. நான் அப்படி ட்ரை பண்ணாமல் இந்த மாதிரி மெத்தடில் வெத்தலை, எக்கு அப்புறம் கேர்டு, இதோடு நான் எனக்கு செம்பருத்தி இலை கிடச்சிச்சு. ஸோ செம்பருத்தி இலை எப்போ கிடைச்சாலுமே நான் அதை யூஸ் பண்ணிப்பேன் ஹேர் மாஸ்க்குக்கு. செம்பருத்தி கிடைக்கிறது இப்போ ரொம்ப ரேராக இருக்குது. ஸோ எப்போவாவது கிடைச்சாலும் நான் ஹேர் பேக்கு போட்டுப்பேன். இப்போது இதுக்கு 2 வெத்தலை, அப்புறம் ஒரு 10 செம்பருத்தி இலை, ஒரு 3 செம்பருத்தி பூ எடுத்திருக்கேன். எக் ஒயிட் இந்த மாதிரி எக்கு ஒயிட்டை மட்டும் எடுத்துக்கிறேன், எல்லோ எடுக்கலை. எல்லோ பிடிக்கிறவங்க எடுத்துக்கலாம், எனக்கு அந்த ஸ்மெல் ஒத்துக்காது. ஸோ நான் ஒயிட் எடுத்திருக்கேன். ஒரு எக்கு எனக்கு போதுமானது. ஏன்னா நான் ரீசெண்ட் டைம்ஸில் நான் என்னோடய ஹேரை ஈவனாக கட் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா லாஸ்ட் டைம் லேயர் கட் வெட்டியிருந்தேன். ஸோ அதுவுமே ரொம்ப ஒரு மாதிரி அன்ஈவனாக இருந்துச்சு. ஸோ நான் இனிமேல் ஸ்ட்ரெயிட் கட்டை கொஞ்சம் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹேரை கொஞ்சம் மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்ட்ரெயிட் கட் வெட்டிட்டேன். ஸோ இப்போ நான் இந்தளவு கேர்டு எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ கேர்டு எடுத்துக்கோங்க. ஹேர் பேக் போடுறதுக்கு முன்னாடி ஆயில் தலையில் நிறைய அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணாதவங்க இந்த மாதிரி ஹேர் பேக் ரெடி பண்ணும்போது இதோடு சேர்த்து இந்த மாதிரி ஹேர் பேக் ரெடி பண்ணும்போது அது கூட சேர்த்தே நம்ம ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். நான் என்னோடய ஹேரில் அன்றைக்கி ஆயில் லைட்டாக தான் அப்ளை பண்ணியிருந்தேன், ரொம்பவே கிடையாது. ஸோ அதனால் நான் அரைக்கும் போது ஆலிவ் ஆயில் ஆட் பண்ணிக்கிட்டேன். உங்கள்கிட்ட இருக்கிற கோகோனட் ஆயில், நீங்கள் எந்த ஆயில் யூஸ் பண்ணுவீங்களோ அரைக்கும் போது அது கூட சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பாகமாக பிரித்து ஸ்கால்பில் படுற மாதிரி போட்டு நல்லா தேய்ச்சி மசாஜ் பண்ணி கொடுத்துக்கோங்க. நல்லா தலை ஃபுல்லாக அப்ளை பண்ணி கவர் பண்ணிடுங்க. டேண்ட்ரஃப் எங்கெல்லாம் உங்களுக்கு இருக்கோ, இச்சிங் எங்கெல்லாம் இருக்கோ, நம்ம சொரியும் போதே தெரியும் இந்த இடத்துல ரொம்ப ஒயிட்டாக வரும். அந்த மாதிரி இருக்கிற இடத்துலலாம் நல்லா தேய்ச்சி அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. மிச்சம் இருக்கிற ஹேர் பேக்கை ஹேரோட லென்த்து வரை அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. இது என்னோடய செகண்ட் டைம் ஹேர் பேக்கு. ஏன்னா எனக்கு ஃபஸ்ட் டைம் நல்ல ரிசல்ட் கிடச்சிது. நான் அப்போது என்னெல்லாம் யூஸ் பண்ணேன் அப்படின்னா வெண்டைக்காய் அது கூட ஆட் பண்ணியிருந்தேன், செம்பருத்தி இல்லாமல். அது எனக்கு சூப்பர் ரிசல்ட் கொடுத்துச்சு. ஏன்னா எனக்கு ரொம்பவே ஹேர் ஃபால் இருந்துச்சு. எனக்கு தலையில் அப்படி கையை கீழே இறக்கி வைக்க முடியாத அளவு ஹேர் ஃபால் ஒரு அப்படியே கொட்டிக்கிட்டே இருந்துச்சு. இப்படி கையை எப்படி தொடும்போதே உருவிட்டு வந்துச்சு. அதுவும் இல்லாமல் முடி ரொம்ப கட்டாகி உடைய ஆரம்பிச்சிட்டு வீக் ஆகிருச்சு. அதனால நான் ஹேர் பேக் கண்டிப்பாக ஏதாச்சும் ரெடி பண்ணணும். ஃபஸ்ட்டு நம்ம டேண்ட்ரஃபை ரிமூவ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் டேண்ட்ரஃப் ரிமூவ் பண்ணுறதுக்கு தான் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்லாம் பார்க்கும்போது இந்த வெத்தலை எனக்கு கிடச்சிது. ஸோ இதோ நிறைய டேண்ட்ரஃப் இருக்கிறவங்க நிறைய அந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணியிருக்கிறவங்க கேட்டிருந்தது டேண்ட்ரஃப் போகிறதுக்கு சொல்லுங்கள், ஹேர் ஃபாலாக கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு சொல்லுங்கள் அப்படி சொல்லியிருந்தாங்க. ஸோ அவ்வளோதான், ஹேர் பேக் போட்டு முடிச்சாச்சு. இந்த மாதிரி கொண்டை போட்டு 1/2 hour கழித்து எந்த ஷாம்பு உங்களுக்கு பிடிக்குமோ அதை வச்சு ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். குளித்த பிறகு உங்கள் ஹேர் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கிறது நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஏன்னா ஒரு டேண்ட்ரஃப் கூட இருக்காது, எல்லாமே க்ளீன் ஆயிரும். நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக எனக்கு ரிசல்ட் நீங்களே சொல்லுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இந்த மாதிரி டேண்ட்ரஃபால் கஷ்டப்படுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர்